உயர்நலம் என்ற அற்புதமான இந்த தலைப்பிலே ராபர்ட் ப்ரௌனிங் என்ற ஆங்கிலேய கவிஞன் உயர்வான எண்ணங்களை, லாஃப்டி தாட்ஸ், ஹவு டு கெட் அ லாஃப்டி தாட்ஸ் என்ற அற்புதமான இந்த ரபைபன் இஸ்ரா என்ற கவிதையிலே எப்படியெல்லாம் அந்த உயர்வான எண்ணங்களை நாம் பெற முடியும் என்று கூறுகிறார் அல்லவா. அதிலே நாம் இன்றைய தினம் 8வது பகுதியிலே அவர் என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால், வாட் இஸ் ஹீ பட் அ ப்ரூட், வாட் இஸ் ஹீ பட் அ ப்ரூட் whose flesh has soul to suit, whose flesh has soul to suit, whose spirit works, less arms and legs want play, whose spirit works, less arms and legs want play. To man propose these lines, to man propose this test. Thy body at its best, thy body at its best, how far can that project thy soul on its lone way? So body is given to us. God has given this body, and in this body what is residing, for what this body has been given, why this body has been given. இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர். இந்த உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கிறதல்லவா, அந்த ஆத்மா இருக்கிறதல்லவா, அந்த ஆத்மா இந்த உடலிலே தங்கி இருக்கிறது. ஆக்சுவலா பார்த்தா அழியக்கூடிய இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள். அப்பொழுது அந்த மெய் என்பது அழியக்கூடியதா என்று பார்த்தால், அழியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்குத்தான் மெய் என்று பெயர். அது இந்த உடம்பிலே தங்கி இருப்பதன் காரணமாக இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர் வைத்தார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளானது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், இட் இஸ் ரிசைடிங் இன் த பாடி. த சோல் இஸ் ரிசைடிங் இன் த பாடி. த ஆர்ம்ஸ், த லெக்ஸ் and the eyes and the nose and all the parts of the body, the entire body is the residence of the soul, the spirit. So the body has to function to search for the spirit in accordance with the spirit. So what is he but a brute? So what is the difference between a brute, an animal, and a man if he is not in a position to search for the spirit? Whose spirit works, lest arms and legs want play. Flesh has soul to suit. So this flesh has been given to us. This body has been given to us for the soul to suit. The soul is suited in the flesh. The soul is residing in the flesh. So if the man is not realizing the soul, if the man is not able to realize what is present in the body, what is residing in the body, there is no difference between him and the animal. The animals, they don't have any realization. They don't have any power of intellectual thinking and intellectual capacity. It is only in the brute where the body and the soul are identical. Body and the soul are identical only in the brutes, only in the animals.
உயிர் இருக்காப்பா உனக்கு அப்படின்னா, அந்த உயிர் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்யவில்லை என்றால், உயர்வான எண்ணங்களை பெறவில்லை என்றால், அந்த மனிதனுக்கும் மிருகத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. So a man is not satisfied with his physical needs. He is not only satisfied with his physical needs. He has to go high and high and high. He has to think on the higher planes. Higher and higher and higher he should go. He should not be satisfied with the physical needs. He should not be satisfied with the gratification of his physical needs. He has higher needs. He has higher needs. உயர்வான தேவைகள் அவனுக்கு இருக்கின்றன. அதை எண்ணி பார்க்க வேண்டும். That is a spiritual needs. அந்த மெய்ப்பொருள் என்பது அந்த அறிவை கொண்டு நாம் தேட வேண்டும். ஹையர் நீட்ஸ், we have higher needs. அனிமல்ஸுக்கு அந்த அளவுக்கு அந்த ஹையர் நீட்ஸ் என்பது கிடையாது. So unlike the beast, a man cannot work merely to ensure the physical gratifications. He should not work. A man should not work only for the physical gratification. இல்லையா? அது மட்டும் போதுமா? திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆயக்குடி என்ற ஒரு கிராமம். அந்த ஆயக்குடி என்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ராமகிருஷ்ணன் என்பவர். தன்னுடைய 21வது வயதிலே பெங்களூரிலே நடைபெற்ற கப்பற்படை தேர்விலே பங்கு பெற்ற போது கீழே விழுந்ததன் காரணமாக முதுகுத்தண்டு பாதிப்படைந்து விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி மட்டும் அவருக்கு வேலை செய்கிறது. மற்ற உறுப்புகள் உடம்பிலே எதுவுமே வேலை செய்யவில்லை. தலைப்பகுதி மட்டும்தான் வேலை செய்கிறது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவுமே திரு ராமகிருஷ்ணன் ஆயக்குடியில் இருக்கக்கூடிய அவருக்கு எந்த ஒரு உறுப்புமே வேலை செய்யவில்லை. தலைக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள். பிறருடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் அவராலே செய்யவே முடியாது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்று பார்த்தால், முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப மனம் தளராமல் பல நல்ல பணிகளை அவர்கள் ஆற்றி வருகின்றார். ஆயக்குடியிலே பார்த்தீங்கன்னா 80 ஏக்கர் பரப்பிலே அமர் சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்ற மூளை பாதிக்கப்பட்ட பிற மாணவர்களுக்கும் பாடசாலைகள் எல்லாம் அந்த அமர் சேவா சங்கத்திலே அமைத்து பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து விடுதியெல்லாம் நடத்தி இலவச மருத்துவ உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு செய்து கிட்டத்தட்ட 6000 உறுப்பினர்களுக்கு மேல் 6000 உடல் ஊனமுற்றவர்களும் ஏழைகளும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த அமைப்பானது சேவை செய்து வருகிறது. தொழிற்கல்வியும் அளித்து வருகிறது. ஜனாதிபதி விருது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கினார்கள். ஸ்பைரோலிசா என்ற மாத்திரை உணவு பாசி தயார் செய்யக்கூடிய மூலப்பொருளை அவர் இங்கே வளர்த்து வருகின்றார். இந்த அமர் சேவா சங்கம் என்ற இடத்திலே அவர் வளர்த்து வருகின்றார். பார்த்தீங்களா? அவருடைய உடம்பு வேலை செய்யவே இல்லை. ஆனால் அவருடைய ஸ்பிரிட், his spirit is alive, though his body is not at all functioning below the head. His spirit is alive.
So he has a higher needs. He has a higher aspirations. A man has higher aspirations. ராமகிருஷ்ணனை பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் அவரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த ஆப்ரஹாம் லிங்கன் பல முறை அவர்கள் தோற்று போனார். கடைசியிலே அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆனார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது, விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே கடிகார ரிப்பேர் கடை வைத்து சாதாரண வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கடிகார ரிப்பேர் கடை. பின்னர் பார்த்தீங்கன்னா, சந்தர்ப்பம் வந்தபோது அணு ஆராய்ச்சியினுடைய தந்தை என்று அவர்தான் இன்றைய தினம் போற்றப்படுகின்றார். ஸோ எவன் ஒருவன் தன் மீது வீசப்படக்கூடிய கற்களை அடித்தளமாக அமைத்துக்கொண்டு, வலிமையான அடித்தளமாக அமைத்துக்கொண்டு, அவன் மீது எறியப்பட்ட கற்களை வைத்துக்கொண்டே முன்னேறுகிறானோ அவனே சாதனையாளனாக மாறுகின்றான். ஆப்ரஹாம் லிங்கன், இந்த ராமகிருஷ்ணன் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றார். ஐன்ஸ்டீன். உலகமே நம்ப முடியாத அளவிலே கண் தெரியாத 16 பேர் சேர்ந்து உலகத்திலேயே 2வது உயரமான சிகரமாக விளங்கக்கூடிய தைவானிலே உள்ள ஜாட் மவுண்டனில் ஏறி உலக சாதனை படைத்தார்கள். கண்ணே தெரியாத 16 பேர். உலகமே நம்ப முடியாத அளவிலே அந்த 16 பேரும், கண்ணே தெரியாத அந்த 16 பேரும் உலகத்திலேயே 2வதாக இருக்கக்கூடிய சிகரமாக விளங்கக்கூடிய தைவானிலே இருக்கக்கூடிய அந்த ஜாட் மவுண்டனிலே ஏறி சாதனை படைத்தார்கள் என்றால், அந்த சிகரத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 3952 மீட்டர். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. ஸோ இஃப் யூ ஹாவ் த வில், வேர் there is a will there is a way. உயர 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 அந்த மவுண்டன், எப்பேற்பட்ட அந்த உயரமான சிகரம், கண்ணே தெரியாதவர்கள் 16 பேரும் அப்பேற்பட்ட அந்த சிகரத்தை அவர்கள் எட்டினார்கள். So they don't worry about the physical discomfort. They don't worry about their body condition. They don't worry about their physical inability. Ramakrishnan, he did not worry about the physical inability. He did not see. He did not bother. ஆனால் நமக்கு கைகள் இருக்கின்றன, கால்கள் நன்றாக இருக்கின்றன. ஏன் நம்மால் முடியாது? ஒரு சிறிய சாதனை நம்மால் ஏன் செய்ய முடியாது? So your soul should be alive. It is not enough if you have your physical body. Your soul should be alive. So if your soul is not alive, if you have no aspirations, if you don't work hard for your realization of the aspirations, there is no difference between you and the other animals. நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதைத்தான் ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் பியூட்டிஃபுல்லி டெல்லிங். So what is he but a brute whose flesh has a soul to suit? அந்த அவனுடைய ஃப்ளஷுக்கும் அவனுடைய சோலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னா, வாட் இஸ் த யூஸ்? He should not be satisfied with the mere physical needs. To man propose this test. So this is the test for a man. You see, Ramakrishnan, this is the hardest test for him. Nobody would have done like this. தலைக்கு கீழே எந்த பகுதியுமே வேலை செய்யவில்லை, ஆனால் அவரால் முடிந்தது.
கனடா நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் வான்கூவர் என்ற ஊரைச் சேர்ந்த ரிக்கஹான் என்பவர் 25 வயது இளைஞராக இருக்கும்போது, 25 வயது இளைஞன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 15வது வயதிலேயே ஒரு விபத்திலே மாட்டிக்கிறார். இதனால அவருடைய முதுகு தண்டுல பார்த்தீங்கன்னா பலத்த காயம் ஏற்பட்டு நடக்கும் சக்தியையே அவர் இழந்து விட்டார். 15 வயசுலேயே அவருக்கு விபத்து ஏற்பட்டு நடக்கும் சக்தியையே இழந்து விட்டார். ஆனால் அவன் நொந்து போய் விடவில்லை. 15 வயதிலேயே அவனுக்கு நடக்கும் சக்தியே கிடையாது. விபத்திலே முதுகுத்தண்டு உடைந்து விட்டது, நடக்கவே முடியாது. இந்த ராமகிருஷ்ணன் எப்படி தலைக்கு கீழே எந்த ஒரு பகுதியுமே வேலை செய்ய முடியாமல் இருந்தாரோ, அதே போல இந்த ரிக்கஹான்சென் என்பவன் கனடா நாட்டிலே விபத்திலே சிக்கி நடக்கவே முடியாமல் இருந்தான். ஆனால் நொந்து விடவில்லை. உடல் ஊனமுற்றவர்களுடைய நலனுக்காக உழைக்கத் தொடங்கினான். சக்கர நாற்காலி, வீல் சேர், சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு தங்கள் கைகளால் தள்ளியபடியே 24 நாடுகளுக்கு மேல் 24 நாடுகளுக்கு மேல் 26 மாதங்களிலே சுற்றி வந்தான். உலகம் முழுவதும் சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்தபடி உலகம் முழுவதும் சுற்றி வந்தான் உடல் ஊனமுற்றவர்களுக்காக. இந்த பயணத்தின் போது இவரிடம் அளிக்கப்பட்ட $11 மில்லியன் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். எப்பேற்பட்ட சாதனை! சோதனைகளையும் தாண்டி சோதனைகளை பற்றி கவலைப்படாமல், he did not bother about the physical inability. He was not in a position just to walk. He was able to sit on the wheelchair. He was able to travel the entire world for the sake of physically challenged people. He collected $11 million and he has donated everything to the physically challenged people. ஒரு பெண் எடுத்துக்கொள்ளுங்களேன், மாபெரும் சாதனை, கின்னஸ் நூறிலே இடம்பெற்ற ஒரு சாதனை அந்த பெண் செய்தாள். அவள் செய்த சாதனை என்ன தெரியுமா? 69 குழந்தைகளை பெற்றாள். அந்த பெண் 69 குழந்தைகளை பெற்றாள். ஆமாம், ஒரே பெண் தான் 69 குழந்தைகளை பெற்றாள். அவள் ஒரு ரஷ்ய பெண். 1725 முதல் குழந்தை பிறக்க தொடங்கியது. முதல் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து 40 ஆண்டுகள் 1765 வரை தொடர்ச்சியாக 40 ஆண்டுகள் 1765 ஆண்டு வரை குழந்தை பெற்றுக்கொண்டே இருந்தாள். சில குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்தன. ஒரு முறை பிரசவத்திலே 3 குழந்தைகள் பிறந்தன. மொத்தத்திலே 69 பிள்ளைகளை அவள் பெற்றாள். 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது அவளுடைய சாதனையை முறியடிப்பதற்கு. யாருமே அந்த சாதனையை முறியடிக்கவில்லை. 1981 ஆண்டிலே 55வது குழந்தையை பெற்றாள். சிலி நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லியாண்டினா என்ற பெண் 1981 ஆண்டிலே தன்னுடைய 55வது குழந்தையை பெற்றாள் என்று வரலாறு கூறுகிறது. ஸோ இந்த மாதிரியாக யாராவது ஒரு செயலை திரும்ப 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 செய்தாலோ அல்லது வித்தியாசமான ஒரு செயலை செய்தாலோ அது சாதனையாகி விடுகிறது. ஸோ ஆல் தீஸ் adventurous, all these people, ராமகிருஷ்ணனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமர் சேவா சங்கம், அதே போல
நம்முடைய ஆப்ரஹாம் லிங்கனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐன்ஸ்டீனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் எல்லோரும் they did not see their body, they forget their body and they become one with their soul, their spirit. அப்பேற்பட்ட அந்த சாதனையை அவர்கள் செய்தார். இதுதான். So this aspect is differentiating us between the other animals and the other creatures. So we have a soul and we should realize it. We should bring it out with our hard work, with our commitment and with our dedication. மகாத்மா காந்தியடிகள் நாடகத்தை பார்த்தார். ராமாயண நாடகத்திலே அந்த கண் தெரியாத தன்னுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேருக்குமே கண் தெரியாது. அந்த பையன் என்ன செய்கிறான் என்றால், அவர்களை ஒரு தராசு மாதிரி வைத்து 2 பக்கத்திலும், அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், கண் தெரியாத அப்பா அம்மாவை எங்கு சென்றாலும் தூக்கி கொண்டு செல்வான். அந்த காட்சியை மகாத்மா காந்தியடிகள் பார்க்கின்றார். ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்க்கின்றார். அந்த நாடகத்தை பார்த்து வாழ்க்கையிலே உயர்ந்தவர் யார் என்று பார்த்தால் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள். அது அவருடைய ஆத்மாவை தொட்டு விட்டது. So it has touched his soul. அதே போல அந்த அப்பா அம்மாவை தன்னுடைய தோளிலே சுமந்து தூக்கி கொண்டு சென்ற அந்த பையன், அவன் தன்னுடைய அப்பா அம்மாவை சுமையாக கருதவில்லை, சுகமாக கருதினான். அதுதான் அந்த ஆத்மாவை தரிசனம் செய்தல் என்பது. His soul was beautifully alive, bounteously alive. So he became great. Even now we are talking about it. Even today, ராமாயண காலத்திலே நடந்த நிகழ்ச்சி, even today we are talking about it. So, what is he but a brute whose flesh hears soul to suit, whose spirit works, lest arms, legs won't play. Spirit work பண்ணணும். அந்த soul என்பது, அந்த spirit என்பது, it has to work. It has to realize. The body has to realize that there is a spirit. அதற்கு lofty thoughts இருக்கு. It has lofty thoughts. It has lofty aspirations. It has not only the body inclinations. It is not satisfied with the bodily needs. It has more and more and more aspirations. To man proposed this test, thy body at its best. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே கூறுகின்றார். உடம்பு தேவைதான். ஆனால் அந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், அந்த உயிரை வளர்க்க வேண்டும், அந்த உயிரை கண்டுபிடிக்க வேண்டும். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உயிர் எங்கே இருந்தது? அந்த அமர் சேவா சங்கம் என்ற சேவையிலே அவருடைய உயிர் கலந்து விட்டது. மகாத்மா காந்தியினுடைய உயிர் எங்கே இருந்தது? அவருடைய உண்மையிலே அவருடைய உயிரானது தங்கிவிட்டது. அந்த அப்பா அம்மாவை தோளிலே சுமந்து கொண்டு சென்றானே, அவனுடைய உயிர் எங்கே இருந்தது? அவனுடைய அப்பா அம்மாவினுடைய உள்ளத்திலே இருந்தது. ஐன்ஸ்டீனுடைய உயிர் எங்கே இருந்தது? அவருடைய ஆராய்ச்சியிலே இருந்தது. ஸோ அந்த உயிர் நம்ம செய்யக்கூடிய வேலையிலே கலந்து விட வேண்டும். நாம் எதற்காக முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சியிலே நம்முடைய உயிரை கலந்து விட வேண்டும். So to a man propose this test, thy body at its best. How far can the project thy soul on its lone way? So this project, the soul should lead.
அந்த சோல் என்பது, அந்த ஸ்பிரிட் என்பது ஒரு வெளிச்சத்தை உனக்கு காண்பிக்க வேண்டும். பெக்கன் லைட் என்று சொல்லுவார்கள், கலங்கரை விளக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆத்மாதான் காந்தியடிகளுடைய கலங்கரை விளக்கமாக இருந்தது. கர்ணன், இன்றைய தினம் வரையிலே அந்த கர்ணனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு சோதனைகள் அந்த கர்ணனுக்கு மகாபாரதத்திலே. அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இன்றைய தினம் வரையிலே அந்த கர்ணனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வள்ளல் தன்மை, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கரங்களினுடைய தன்மை, அவனுடைய உயிர் எங்கே இருந்தது என்று பார்த்தால் அவனுடைய கொடுக்கும் திறத்திலே என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சேனன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே, அது துரியோதனனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு அவன் சோறு போட்டான், என்னை அவன் வளர்த்தான் என்று அந்த நன்றி கடனை அந்த கர்ணன் பல துன்பங்களை கடந்து அதை காப்பாற்றினான் அல்லவா? அதனால்தான் அந்த கர்ணனை நாம் இன்றைய தினம் வரையிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட உயர்வான எண்ணங்களை கொண்ட, லட்சியங்களை கொண்ட பல சாதனையாளர்களை நாம் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாமும் அப்பேற்பட்ட சாதனையாளர்களாக மாறுவோம், உழைப்போம் என்று சொல்லி இந்த பகுதியினை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி, சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி, பொதுநலன் கருதி பொழியும் தென்மழை 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 தென்மழை. நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ருதி சமுதாய வானொலி 90.8, ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியின் சமுதாய பணிகளின் ஓர் அங்கம். ஸ்ருதி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 FM. இது காற்றினிலே வரும் காஞ்சியின்